படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆர்ஆரில் சுந்தரமூர்த்தி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலில் இது கேமரா ரொம்ப நல்லா இருக்குது சார். அதுக்கப்புறம் அது புதுசாக ஒரு பையன் பண்ணியிருக்கிறாரு, சுமன் ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி தி சீக்ரெட்டுங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஷாம் சாருக்கு இன்னொரு கம்பேக் சார், ஷாம் சாருக்கு இன்னொரு கம்பேக் இந்த மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நிறையா வாய்ப்புகள் சாருக்கு வாய்ப்பு சார். இது வந்து ஒரு புது கண்டென்ட்டாக இருக்குது. ஒரு வந்து எல்லோரும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்குது. எண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க. 2ல் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு இது என்ன சார், நல்ல த்ரில்லரு. ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல எஃபெக்டாக இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்பீடாக இருக்குது. பார்க்கலாம் சார், பார்க்கலாம். அது மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு த்ரில்லர், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இன்டர்மிஷன் வந்து நல்ல ஒர்த்தாக இருந்தது, பக்காவாக இருந்தது. த்ரில்லர் ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு ஒரு புது டீம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ஒரு நல்ல ஒர்க். ஒரு த்ரில்லரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு நல்ல த்ரில்லர் மாதிரி ஒரு பக்காவாக இருந்தது. என்கேஜிங்காக இருந்தது, எந்தவித லேகுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை பில்ட் பண்ணிட்டு போனது நல்ல ஒர்க். ஷாம் வந்து பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கடைசியாக வந்துட்டு அந்த லேசா இதில் பார்த்ததுலேருந்து ஒரு போலீஸ் ரோலில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோலுக்கு பக்காவாக சிங்க் ஆகியிருக்காரு. ஒரு போலீஸ் காப்பா இதுவா எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவர் தான் மெயின் இதுவாக இருந்திருக்காரு. அண்ட் மியூசிக்குமே நல்ல இது. புரியல ஏமா கடைசி வரைக்கும் வந்து அந்த மிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு இல்லை நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரியா இருக்கட்டும், இன்டர்மிஷன் ஓரளவுக்கு ரிவீல் நடந்தாலுமே அந்த செகண்ட் ஹாஃபில் அடுத்த இதில் கொண்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ ஃப்ளாஷ்பேக்லேருந்து எல்லாமே அவங்க பில்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். புரியல குழந்தைங்க பார்க்குமான்னு தெரியல, பட் ஆனால் பேரண்டல் கைடன்ஸோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு என்னதான் வந்து சீரியஸான சப்ஜெக்ட், சீரியஸான த்ரில்லர்னாலும் கோரான சீன்ஸ் ரொம்ப இல்லை. அது வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கோர் காட்டுற மாதிரி, மர்டர் இது பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நல்லா பக்காவாக எடுத்திருக்காங்க. பேரண்டல் கைடன்ஸோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாரர்னு சொல்ல முடியாது, எல்லாரும் என்ஜாய் பண்ண முடிஞ்ச ஒரு த்ரில்லர் தான். எல்லாருமே கடைசி வரைக்கும் கில்லர் யாரும் நான் கெஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு த்ரில்லராக பார்க்கணும். ஃபேமிலி போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னா ஒரு ஜாலியாக பார்க்கணுன்ற படம் இல்லை, பட் கடைசி வரைக்கும் யார் கில்லர்னு யோசிக்கணும், எப்படி இது முடியுன்ற யோசிக்கணும், அந்த மாதிரி ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கண்டிப்பாக. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக எடுத்திருக்காங்க. இப்போ வீடியோலேருந்து எடிட்டிங்ல எல்லாமே மியூசிக் வந்து எல்லாம் சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்கு அசிஸ்டண்டாக நடிச்சு அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து கடைசி லீடாக வந்து சீக்ரெட்ஸ் எல்லாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் கூட லேகே கிடையாது. சூப்பராக இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வந்து இது புது ஜேனராக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இதுக்கப்புறம் இது வரும் நம்ம கெஸ் பண்ண முடியாது. டக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பேய் மூவி நினச்சோம், ஆனால் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு நொடியும் வந்து அடுத்து நம்மளே யோசிக்க இருக்கிற சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் வேணாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தை வந்து எதுக்காக பார்க்கலான்னு கேட்குறீங்களா? படத்தை பார்த்தா வந்து ஒரு ஃபேமிலி எப்படி வந்து குழந்தைல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க கையில் குழந்தை எப்படி வருது, அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த சைக்காட்டிஸ்ட் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், அவங்க என்ன பிரச்சனை வரும், அவங்க தாட்டில் கொண்டு போயிருக்காங்க. சாம் ஹீரோ நடிப்பு செம்மையாக இருந்துச்சு. அந்த சுகன் கேரக்டர், அதில் இருக்கிற எல்லார் கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த செஸ் கேம் வச்சு அடிக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த சீக்ரெட்டு நீ அடுத்த பாகம் எடுத்தால் தான் அதோட ஃபுல் விவரங்கள் தெரியும். ஃபேமிலியாக பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது, தில்லாகவும் இருக்குது. ஷாமோட போலீஸ் கேரக்டரு, அதில் வந்து அவர் லீவில் இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் எல்லா வேலையும் அவர் தான் பார்த்து அந்த கில்லர் யார், அந்த கேரக்டர் என்னென்ன வர்றது எல்லாத்தையும் அவர் வந்து நோட் பண்ணி எல்லாத்தையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறதே. பேய் பட சொல்ல முடியாது, இது நல்ல திகழ். ஆனால் அது நல்லா எப்படி சொல்கிறது, பேய் பார்த்தா கூட இவ்வளோ இது தெரியாது, அவ்வளவு ஃபுல்லாக இருக்கும், திகிலாகவும் இருந்துச்சு.
அப்புறம் அந்த ஃபேமிலி அந்த குழந்தை இதெல்லாம் அவங்க அந்த சாம்சாருக்கும் அந்த ஹீரோனிக்கும் குழந்தை இல்லாத அந்த அது சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தை அந்த சுகனோட குழந்தை பிறக்கிறது, கடைசி அந்த குழந்தை சாமுக்கும் அவங்களுக்கும் போகிற மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். ஃபேமிலி வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, கதை எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது இல்லையா? ஷாம் சார் வந்துட்டு நம்ம லவ் சேனலில் பார்த்துட்டு 90s கிட்ஸ்க்கு எல்லாமே பிடிச்ச சாமிங் பாய்னே சொல்லலாம். இந்த சாமிங் பாயாக இருந்தவர் வந்து இப்போ வந்து வேற லெவலாக அவரோட இது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக உண்மையுமே வந்து ஒரு த்ரில்லர், ஒரு போலீஸ் ஆஃபீஷியலாக அவரோட ரோல் நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருக்கு ஆக்சுவலாக, அவருக்கு போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அதில் கூட இருந்த ஆட்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் எதாவது சொல்லுவாங்க படத்தில் ட்விஸ்ட்டு வந்து அப்படின்னா கடைசியாக வந்து என்னடா கூட இருக்கவனே வந்துட்டு அவனே சூசைட் பண்ணி செத்துறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க தெளிவா. இல்லை இதுக்கப்புறம் வந்து சாருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேற லெவல் ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணால் ஸோ 90 லவ்வை தாண்டி அவர் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சஜஷன் ஆக்சுவலாக அதில் ஜீவரவி சாரும் சரி ஒவ்வொருத்தருமே நிறையா பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ரோலை வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. அதில் கண்டிப்பாக பார்த்து பாருங்க, நல்லா இருக்கும். மியூசிக்கா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆர்ஆரும் சரி அந்த ஒவ்வொரு சீன்ஸுக்குமே இந்த ஒரு பேய் படத்துகளை பார்த்த ஒரு எஃபெக்ட்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையுமே நல்லா இருந்துச்சு தெளிவா. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இல்லை படத்தில் வந்து த்ரில்லிங் பார்த்தா அந்த ஒவ்வொரு சீன்ஸுமே ஆக்சுவலி அந்த சுமன் கேரக்டர் சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு சீனும் வயசாக போகும்போது அந்த தகுந்த மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பயமாக இருக்கு அந்த கேரக்டர் பார்த்தா இவன் தான் கடைசியாக கொலகாரனா அப்படிங்கிறதுக்கே நமக்கு அந்த சாங் வச்சு தான் பிஜிஎம் வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணுறதா இருந்துச்சு. அது நல்ல ஒரு கண்டே பிடிக்க முடியல, இதுதான் நடக்கும் நம்ம சுத்தமாக அனலைஸே பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு சூப்பராக ஷார்ட் ஒரு வந்ததுக்கு ஒரு 2 hours ஒரு நல்ல ஒரு படம், ஒரு குவாலிட்டியாக சவுண்ட் எல்லாமே பார்த்தபடியே ஒரு நல்லபடியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய டிஸ்ட்டு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் தான் பெரிய ஒரு டிஸ்ட்டு ஆக்சுவலாக. ஸோ அவங்க லீடு பார்ட் 2க்கான லீடு அவங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா. படம் செம்ம சூப்பராக இருக்குங்க, ஒரு த்ரில்லிங்கான போகுது படம், நல்லா இருக்கு. சாம் சார் நல்லா பண்ணிக்கிறாரு, எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க படம். இந்த வில்லன் கேரக்டர் அம்சம் நல்லா பண்ணி நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாரு, நல்லா இருக்குது. இந்த படம் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் படம், இதுவுமே சூப்பராக இருக்கும். படம் வந்து ட்ரில்லர்னா ஒரு டைமாக போகுது, கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, நல்லா போகுது. மியூசிக் வந்து பிரமாதம், மியூசிக் சொல்லியே தர பிரமாதம். ஃபேமிலியா சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு த்ரில்லிங்கான படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படத்தில் மெசேஜ் அதில் கவனிக்கல, அந்த அளவுக்கு கேட்கறதில்ல. பார்த்துக்கிறேன், அந்த அளவுக்கு கேட்கல. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம்.